நம்ம யோகிக் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் மெடிடேஷனல் ரிலாக்ஸேஷன் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம எப்படி மனதையும் உடலையும் தளர்ச்சியாக வைத்து கொள்வதுன்றதை பற்றி நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வாக்கிங் மெடிடேஷனை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ மியூசிக்கல் மெடிடேஷன் இதை நம்ம எப்படி பண்ணலாம், மியூசிக்கல் மெடிடேஷனில் நம்மளுடைய மனதை எப்படி ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக மெடிடேஷன்றது அது ஒரு பெரிய சாப்டர். அதில் பல்வேறு வகைகள் இருக்குது. பல்வேறு ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் மெடிடேஷனல் அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பல்வேறு ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் இப்போ இந்த ஜென் மெடிடேஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதாவது கிராஸ் லெக் பொசிஷனில் அது சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சுவர் வெள்ளை அடைக்கப்பட்ட ஒரு சுவரை கிட்டத்தட்ட மோர் தென் 16 hours நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். அதை ஊற்று பார்த்துட்டு இருக்கணும், முறைச்சிட்டு இருக்கணும். இப்போ இவ்வளோ கஷ்டமான மெடிடேஷனல் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. மெடிடேஷன்னாலே நம்ம சாதாரண மக்கள் பயந்து ஓடக்கூடிய அளவு இருக்குது. அதை ரொம்ப இறுக்கமான ஒரு ப்ராக்டிஸ் மாற்றி வச்சுருக்குறாங்க. அப்படி அல்ல, ரொம்ப இயல்பானதாகவே ஒரு சாதாரண நிலையில் இந்த மெடிடேஷனல் டெக்னிக்ஸை நம்ம பல்வேறு நிலைகளில் நம்ம பயன்படுத்த முடியும். மெடிடேஷன் சொன்னாலே நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த தேடணும். அங்கேயே நமக்கு டென்ஷன் அதிகமாக ஆகிடும். அடுத்தது அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான உடையை தேடணும். அப்புறம் அந்த ஒரு தியான பயிற்சிக்கான மெத்தட்ஸ், நம்ம உட்காந்துக்கிற பொசிஷன் நம்ம அன்யூஷுவல் பொசிஷனில் உட்காரணும். அதாவது சப்ளாங்கோல் போட்டு அப்படி மடக்கி அந்த தியான ஸ்டாச்சுவில் நம்ம உட்காந்துக்கின்னு ஏதாவது ஒரு முத்ராவை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் உட்காரணும். அதெல்லாம் நம்ம இயல்பாக சாதாரணமான மனிதர்கள், அதில் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க பண்ணலாம். சாதாரண மனிதர் செய்யணும்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதுக்குன்னு தேவையான கலர்டு உடைகளை நம்ம போட்டுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனுடைய சடங்கு சமாச்சாரங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த மெடிடேஷனை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். எங்கடா இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு நம்ம போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கடுமையான அந்த நிலைப்பாடுகள் தான் நமக்கு கவனத்துக்கு வரும். அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக சாதாரண நிலையில் எப்படி மெடிடேஷனை நம்ம மேற்கொள்ளலாம், அந்த மெடிடேஷன்லேருந்து நம்ம எப்படி ரிலாக்ஸேஷனுக்கு போகலான்றதுக்காக இன்னொரு யுக்தி தான் நம்ம சொல்ல விரும்புகிறது. இந்த மியூசிக்கல் மெடிடேஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல இடம், அமைதியான ஒரு இடத்த தேடுங்க. அது போய் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ஸ்டீரியோ ஃபோன்ஸ் இசை அது கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் உங்களுடைய இயர்ஃபோன்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு ஒரு நல்ல இசையை, மென்மையான இசையை நீங்கள் காதில் அந்த ப்ளே பண்ணி அதை கவனமாக கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக கேட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் குறிப்பாக அந்த இசை என்பது ராக் மியூசிக்காக இல்லாமல், ஒரு பாப் மியூசிக்காக இல்லாமல், ரொம்ப வைப்ரேஷனல் சவுண்டும் இல்லாமல், ஒரு மெலடி, மென்மையான ஒரு மெலடியாக இருந்தால் போதும். அந்த இசையை நீங்கள் ரசிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இசையில் லிரிக்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா லிரிக்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய அர்த்தத்தை நோக்கி மனம் செல்லும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனதை எந்த ஒன்றிலும் நீங்கள் ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மனதில் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அது பாட்டு இயல்பாக போயிட்டே இருக்கணும். அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மியூசிக்ஸை அதாவது எந்த விதமான சேனலும் இல்லாமல் அமைதியாக அப்படியே வழிந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இசையோட உங்கள் மனசு அது பாட்டுன்னு என்ன நினைக்குதோ அதை நோக்கி நீங்கள் நகரணுமே தவிர்த்து நீங்கள் அதுக்கு மனதுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மியூசிக்கல் மெடிடேஷனில். அது பண்ணி யூ அலோவ் யுவர் மைண்ட் டு கோ அலாங் வித் த மியூசிக்கல் அந்த ஃப்ளோவோட போட்டோம். அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் ஐஸ். உங்களுடைய கண்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்த இசை தந்த அமைதியில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஸோ இது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய மன தளர்ச்சியை, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு உருவாக்கும். இதுதான் மியூசிக்கல் மெடிடேஷன் என்பது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.